சரி, இப்போ விவோ Y17 ஒரு மாடலு. அவர் சொன்ன கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி போட்டோடனே ஓவர் ஹீட் ஆகுது. பேட்டரி கனெக்ட் பண்ணாவே போர்டு என்ன ஆகுதுங்கிறாரு, ஓவராக ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஸோ இப்போ பேட்டரி போட்டோடனே ஹீட் ஆகுதுன்னா இப்போ என்ன அர்த்தம்? பிரைமரி லைனில் ஷார்ட். இப்போ பிரைமரி லைனுங்கும் போது நம்ம எதை சொல்ல போகிறோம்? ஒன்று விபேட்டு ஆர் விபிஹெச். சரிங்களா? இப்போ டிசியில் கொடுத்தா நமக்கு என்ன ஆகணும்? ஆட்டோ கன்சியூம் ஆகணும். இப்போ டிசி மீட்டரில் நம்ம பூட் கேபிள் எடுத்து கனெக்ட் பண்ணோம்னா ஆட்டோ கன்சியூம் ஆகணும். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி விபேட் லைனில் ஷார்ட் இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்போ ரெண்டு விஷயம் தான். ஒன்று கண்டினியூட்டி பார்க்க போகிறோம், இல்லை என்ன பார்க்க போகிறோம்? டயோடு வேல்யூ செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம் பேட்டரி கனெக்டில் டயோடு வேல்யூங்கிறது எவ்வளோ வரணும்? வருது என்னது? பிளஸ். சரிங்களா? இப்போ விபேட் லைன் ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ பேட்டரி கனெக்டில் என்ன வந்திருக்கணும்? உங்களுக்கு ஷார்ட் காட்டியிருக்கணும். ரெண்டுமே என்ன காட்டும்? உங்களுக்கு கிரவுண்டு காட்டும். பேட்டரி கனெக்டோட பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையில உங்களுக்கு என்ன காட்டியிருக்கும்? கண்டினியூட்டி காட்டியிருக்கும். சரிங்களா? ஆனால் இப்போ கிரவுண்டு மட்டும் தான் கிரவுண்டோட காட்டுது, பாசிட்டிவ் லைன் கிரவுண்டோட என்ன காட்டல. ஸோ இப்போ விபேட் லைனு ஷார்ட் கிடையாது. பட் இருந்தாலும் இப்போ டயோடு வேல்யூ பார்த்தோம்னு வச்சிங்களேன். இப்போ டயோடு வேல்யூ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இப்போ மைனஸ்க்கு மைனஸும் ப்ளஸுக்கு ப்ளஸும் கொடுக்குறோம், ஃபார்வர்டு பயாஸ். அப்போ எவ்வளோ வரணும்? ஒன்று அதான் இன்ஃபினிட்டி வரும்னு சொல்லியிருப்போம். 1000 above காட்டும். இப்போ எவ்வளோ தான் காட்டுது? 1000 above தான் காட்டுது. சரிங்களா? சரி, இதே மாற்றி வச்சோம்னா 250 to 500 வரும்னு சொல்லியிருக்கிறோம். எவ்வளோ காட்டுது? 354 சம்திங் காட்டுது. ஸோ இப்போ பேட்டரி கனெக்டரோட டயோட் ரீடிங் எப்படி தான் இருக்குது? கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ பேட்டரி லைனில் ஷார்ட் கிடையாது, விபேட் லைனில் ஷார்ட் கிடையாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பேட்டரி போட்டாவே போர்டு ஓவராக ஹீட் ஆகுது அப்படின்றாரு. அப்போ ஹீட் ஆகுதுன்னா பிரைமரி லைன் ஷார்ட் தானே. இப்போ பிரைமரி லைனுங்கிறது நம்ம எதை தான் சொல்கிறோம்? விபேட்டை தான் சொல்கிறோம். ஓகேவா? பழைய மாடலில் விபேட்டு, இப்போ மாடலில் விபிஹெச்னு ஒரு லைன் என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த பேட்டரி வோல்டேஜ் சார்ஜிங் ஏசிக்குள்ளே போயிட்டு பேட்டரி ஃபெட்டு வழியாக வெளியே வரதுக்கு பேர் விபிஹெச்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ விபேட்டில் ஷார்ட் இல்லை, ஆனால் பேட்டரி போட்டால் ஓவர் ஹீட் ஆகுது. அப்போனா பிரைமரி லைன் தான் ஷார்ட்டு, பட் ஆனால் விபேட் ஷார்ட் இல்லை. அப்போ இங்கே கூட ஷார்ட்டாக இருக்கலாம், விபிஹெச் லைன் ஷார்ட்டாக இருக்கலாம். சரிங்களா? அப்போ விபிஹெச் லைன் ஷார்ட்டாக இருந்தால் விபேட்டில் என்ன காட்டாது? கண்டினியூட்டி காட்டாது, அதாவது ஷார்ட் காட்டாது. இப்போ பேட்டரி கனெக்டில் கண்டினியூட்டி காட்டல, இப்போ விபேட் ஷார்ட்டில் தானே. அப்போ எங்கே தான் ஷார்ட் இருக்கணும்? விபிஹெச் லைனில் தான் ஷார்ட் இருக்கணும். அப்போ விபிஹெச் லைன் இந்த மாடலில் எங்கே இருக்குது? சரி, விபிஹெச் லைன் எங்கே வருது அப்படின்னா, இப்போ சார்ஜிங் ஏசி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் முதல்ல. அப்போ சார்ஜிங் ஏசி பார்த்தீங்கன்னா, இப்போ சார்ஜிங் ஏசி பக்கத்தில் ஒரு காயில் போட்டிருப்பான் இல்லையா? பாருங்க, நான் ஸ்கிமேட்டிக் காட்டுறேன். என்ன மாடலு? விவோ Y17. இப்போ நான் சார்ஜரோட டேட்டா சார்ஜர் டேட்டான்னு சொல்லிட்டு அந்த இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னது? ஹார்ட்வேர் சொல்யூஷன் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். பாருங்க, இதில் வந்து இதுதான் ஐசி, சார்ஜிங் ஏசி. பிக்யூ ஐசி தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? பிக்யூ சீரீஸில் ஒரு ஐசி தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? உங்களுக்கு ஒரு காயில் கொடுத்துக்கிறானா? அப்போ இதான் என்ன காயில்? பக் ஆயில். அப்போ இது வழியாக தான் சப்ளை வெளியே வருது. இப்போ இந்த வோல்டேஜ் தான் இங்கே என்ன போட்டிருக்கிறாங்க? விபிஹெச் பவர்னு போட்டிருக்கிறாங்க. தெரியுதுங்களா? ஜூம் பண்ணியே காட்டுற பாருங்க. அப்போ இது என்னது? விபிஹெச் பவர். அப்போ விபேட் லைனில் ஷார்ட் இல்லைன்னா அப்போ எங்கே தான் ஷார்ட் இருக்கணும்? விபிஹெச் லைனில் ஷார்ட் இருக்கணும். அப்போ சொல்ல போனோம்னா அந்த கெப்பாசிட்டி என்ன காட்டு தான் பார்க்கணும்? ஷார்ட் காட்டு தான் பார்க்கணும். இப்போ தான் நான் ஷீல்டில் பிரித்தேன் நான். சரிங்களா? ஷீல்டில் பிரித்தேன் நான். ஸோ அப்போ இதுதான் ஐசி, சார்ஜிங் ஐசி. ஸோ அதுக்கு மேலே ஒரு தெர்மல் பேட் வச்சுருக்கிறாங்க. ஸோ என்ன ஐசி போட்டிருக்கிறாங்க? என்ன ஐசி போட்டுக்கிறான்னா BQ25896 ஏதோ ஒரு ஐசி போட்டுக்கிறான். சரிங்களா? அப்போ பிக்யூனாவே இது என்ன ஐசி தான்? உங்களுக்கு சார்ஜிங் ஐசி தான். சரிங்களா? அப்போ அந்த சார்ஜிங் ஐசி பக்கத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு காயில் இருக்கு. சரிங்களா? ஒரு பக் ஆயில் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் ஒரு என்ன போட்டுக்கிறாங்க? ஒரு கெப்பாசிட்டர். அப்போ இந்த காயில் டு இந்த கெப்பாசிட்டர் தான் விபிஹெச் அவுட் வெளியே வருது. சரிங்களா? அப்போ விபேட் லைன் ஷார்ட் லைனா அப்போ விபிஹெச் லைன் கூட என்ன இருக்கலாம்? ஷார்ட்டாக இருக்கலாம். அப்போ மறுபடியும் நான் மல்டிமீட்டர் இதில் வச்சுக்கிறேன், கண்டினியூட்டி மோடில் வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு பழக்கப்பட்டது எல்லாருக்கும் என்னதே கண்டினியூட்டி மோடு தான். ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி கண்டினியூட்டி வந்துச்சுன்னா தான் ஷார்ட்னு சொல்கிறீங்க, ரைட்டா? அப்போ டயோடு வழி பார்த்தீங்கனாலுமே அங்கே 001 வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ஷார்ட் தான். சரி, இருந்தாலும் உங்களுக்காக நான் பஸ்ஸர் மோட்லேயே வச்சுக்கிட்டேன். பஸ்ஸர் மோடில் வச்சுட்டு முதல்ல மீட்டரை செக் பண்ணிக்கிறேன். ஸோ மீட்டர் ஒர்க் ஆகுது. ஸோ அப்போ மீட்டர் ஒர்க் ஆகுதா? அப்போ விபிஹெச் லைனில் என்ன பண்ணுறேன்? இந்த காயில் செக் பண்ணுறேன். பாருங்கள், கிரவுண்டோட என்ன காட்டுது? கண்டினியூட்டி காட்டுது. அப்போ ஷார்ட் காட்டுது. ஸோ அப்போ விபிஹெச் லைன் என்ன ஆகி போச்சு? ஷார்ட் ஆகி போச்சு. பாருங்கள், இந்த கெப்பாசிட்டி பாருங்கள், இந்த ரெண்டு ஷார்ட் காட்டுதா? ஆப்போசிட் பண்ணுறேன். இந்த ரெண்டு என்ன காட்டுது? ஷார்ட் காட்டுது. இப்போ என்ன அந்த கெப்பாசிட்டி ஷார்ட்டா? இல்லை. ஓகேவா? அந்த கெப்பாசிட்டி ஷார்ட்டானா இல்லை, விபிஹெச் லைன் ஷார்ட், அவ்வளோதான். இப்போ அடுத்து உங்களுக்கு என்ன தெரியணும்னா அந்த விபிஹெச் வோல்டேஜ் எங்கெல்லாம் போகுது? இப்போ விபிஹெச் வோல்டேஜ் முதல்ல எங்கே போகுது? இப்போ பேட்டரி போடுறீங்க, பேட்டரி வோல்டேஜ் சார்ஜிங் ஈசிக்குள்ளே போயிட்டு பேட்டரி ஃபெட் வழியாக வெளியே வந்துடுது. அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? விபிஹெச்னு சொல்கிறோம். அப்போ அந்த விபிஹெச் வோல்டேஜ் எங்கே போகணும்?
பவர் ஐசி போகணும். அப்புறம் எங்கே போகணும்? ரிங்கர் ஐசி போகணும். அதுக்கப்புறம் எங்கே போகணும்? ஆடியோ ஆம்பிளிஃபையர் ரிங்கர் ஐசி வந்து ஒன்று தான். வேற 2G ஐசிக்கு போகணும், 4G ஐசிக்கு போகணும், எல்சிடி பயாஸ் ஐசிக்கு போகணும். அப்புறம் என்னது? பேக்லைட் டிரைவருக்கு போகணும். அப்போ இவ்வளோ இடங்களுக்கு டைரெக்டாக பேட்டரி வோல்டேஜ் என்ன ஆகிட்டு இருக்குது? போயிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து என்ன ஐசின்னு சொல்லியாச்சு? சார்ஜிங் ஐசி. ஸோ விபிஹெச் லைன் ஷார்ட்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ ஷார்ட் எங்கே இருக்குதுன்னு தான் நம்ம என்ன பண்ணணும்? கன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? அப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு ஐசி போட்டுக்கிறான் பார்த்தீங்களா? K318 சொல்லி ஒரு ஐசி போட்டுக்கிறானா? K318 இதுதான் என்ன ஐசி? ஆடியோ ஆம்பிளிஃபையர். இது என்ன ஐசி? ஆடியோ ஆம்பிளிஃபையர் ஐசி. இப்போ கீழே 2 ரெஸ்டர் போட்டுக்கிறாங்க இல்லையா? இந்த 0 ohm ரெஸ்டர் 2 போட்டிருப்பாங்க, அல்லது காயில் போட்டிருப்பாங்க. சரிங்களா? இதை வேஸ்ட் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? இந்த ஆடியோ ஆம்பிளிஃபையரை கண்டுபிடிப்போம். ஸோ இது வந்து என்ன ஐசி? ரிங்கர் ஐசி. இப்போ இந்த ரிங்கர் ஐசி கூட அந்த விபிஹெச் வோல்டேஜ் தான் போகுது. ஸோ அந்த லைனில் கூட உங்களுக்கு என்ன போட்டிருப்பான்? ஒரு கெப்பாசிட்டி போட்டு கொடுத்துருப்பான். சரிங்களா? அப்போ இது வந்து ஆடியோ ஆம்பிளிஃபையர். ஸோ அந்த லைனில் ஒரு கெப்பாசிட்டி போட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகுது? பவர் ஐசி போகுதா? அப்போ இன்னும் நம்ம அந்த ஷீல்டெல்லாம் பிரிக்கவே இல்லை. தெரியுதா? அந்த ஷீல்டு எதுவுமே நம்ம இல்லை பிரிக்கல. இப்போ பவர் ஐசி பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இதில் பாருங்கள், ஸ்கிமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இந்த ஸ்கிமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பவர் ஐசி எங்கே வருது? இந்த ஷீல்டுக்குள்ளே தான் வருது. இப்போ அந்த ஷீல்டை பிரிச்சுட்டு, இந்த ஷீல்டு இருக்கு இல்லையா, இந்த கம்ப்ளீட் ஷீல்டை பிரிச்சுட்டு இந்த கெப்பாசிட்டி நீங்கள் செக் பண்ணி பாருங்க, கன்வெர்ட்டி காட்டும். ஏன்னா விபிஹெச் லைன் தானே ஷார்ட்டு. அப்போ இதுக்கு விபிஹெச் வோல்டேஜ் தான் காட்டும், இதுவும் கன்வெர்ட்டி தான் காட்டும். அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ விபிஹெச் லைன் ஷார்ட்னு கன்ஃபார்ம் ஆகி போச்சா? இப்போ எங்கே ஷார்ட் இருக்குது? இந்த கெப்பாசிட்டி ஷார்ட் ஆகி போச்சா, அல்லது இந்த ஆடியோ ஆம்பிளிஃபையருக்கு போகுது இல்லையா, இல்லை இந்த கெப்பாசிட்டி ஷார்ட்டா? விபிஹெச் அவுட்புட் வருது இல்லையா, இந்த கெப்பாசிட்டி ஷார்ட்டா? இல்லை ஆடியோ ஆம்பிளிஃபையர் இருக்கு இல்லையா, அதுக்கு இன்புட் லைன்ல என்ன பண்ணிருப்பாங்க? விபிஹெச் வோல்டேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. அங்கே ஒரு கெப்பாசிட்டி போட்டுக்கிறாங்க. இது ஷார்ட்டா, அல்லது 2G ஐசி பக்கத்தில் இருக்கிற கெப்பாசிட்டி ஷார்ட்டா, 4G ஐசி பக்கத்தில் இருக்கிற கெப்பாசிட்டி ஷார்ட்டா, இல்லை லோடே ஷார்ட் ஆகி போயிருக்கா அப்படின்றது அவனுக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிசி மீட்டர் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு விபிஹெச் லைனில் வோல்டேஜ் கொடுத்து கரண்ட் அனுப்பி இதில் ஏதோ காம்பனண்ட் என்ன ஆகுதான்னு பார்க்க போகிறோம். சூடு ஆகுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான், ஹீட் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரொசின் இருக்கு இல்லையா, ரொசின். ஸோ இது போட்டால் உங்களுக்கு என்ன வரும்? ஸ்மோக் வரும். சரிங்களா? இது வந்து அயான் எடுத்துகிட்டு போய் இதில் டிப் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஸ்மோக் ஜென்ரேட் ஆகும். அப்போ அந்த ஸ்மோக் எடுத்துகிட்டு போய் அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அப்போ நம்ம வோல்டேஜ் கொடுத்து கரண்ட் அனுப்பும்போது அந்த ஸ்மோக் என்ன ஆகுதா உங்களுக்கு? ஒரு மாதிரி லிக்விடாக மாறுதா அப்படின்றது. ஏன்னா ஹீட் ஆச்சுன்னா அந்த இடம் என்ன லிக்விட் ஆயிரும். அப்போ எங்கே ஷார்ட் ஆகுதோ அப்போ அந்த இடம் லிக்விட் ஆகும் இல்லையா? அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த விபிஹெச் சார்ஜிங் ஐசிக்கும் இந்த ரிங்கர் ஆம்பிளிஃபையருக்கு மட்டும் ஸ்மோக் போடுறேன். சரிங்களா? இங்கே எதுவும் ஆகலைன்னா நம்ம அடுத்து எதை பிரிக்கலாம்? பவர் ஐசி பிரித்து பார்க்கலாம். சரி, முடிஞ்ச அளவு ஸ்மோக் போட்டாச்சா? அது மேலே அது ஒன்றும் இல்லை. சரி, இப்போ டிசி மீட்லேருந்து பாருங்கள் 2 வயரை நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு வயர் என்னது? இந்த கருப்பு கலர் வருது மைனஸு. இப்போ மைனஸ் கொண்டு போய் என்ன பண்ணிக்கிறேன்னா போர்டு கிரவுண்டோடு என்ன பண்ணிக்கிறேன்? அடிச்சுக்கிறேன். ஏன்னா பூட் கேபிள் கொடுக்க முடியாது. கொடுத்தாச்சா? ஸோ இப்போ இந்த க்ரீன் கலர் வருது என்னது? ப்ளஸ்ஸு. ப்ளஸ்ஸை வந்து ஒரு கத்தியில் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ நம்ம எங்கே இப்போ பேட்டரி டிசி மீட்டரில் எவ்வளோ வோல்டேஜ் செட் பண்ணிக்கிறோம்? 4.0 வோல்ட் செட் பண்ணி வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ விபிஹெச் அவுட்புட் வர லைன் எது? இந்த காயில் அல்லது என்னது? இந்த கெப்பாசிட்டி. அப்போ நம்ம வோல்டேஜ் கொடுத்தோம்னா இங்கே என்ன வரும்? ஆம்பியர் எடுக்கும். ஏன்னா விபிஹெச் லைன் டெட் ஷார்ட்டில் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் 4.0 வோல்ட் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணிங்கனாவே ஆம்பியர் என்ன உங்களுக்கு? மேக்ஸிமம் ஆம்பியர் எடுக்கும். சரிங்களா? இப்போ மேக்ஸிமம் ஆம்பியர் எடுக்கும்போது அப்போ கண்டிப்பாக அந்த ஹீட் ஆகிற காம்பனண்ட் மேலே அந்த ஸ்மோக் அப்ளை பண்ணியிருந்தோம்னா அது கண்டிப்பாக என்ன உங்களுக்கு? லிக்விட் ஆகும். சரிங்களா? இப்போ பாருங்களேன், தெரியுதாப்பா? எங்க ஆகுது? ஆகுதா? அப்போ அதுதான் ஷார்ட். ஓகேவா? அப்போ அது என்ன லைனு?
ஓகே, அது என்ன செக்ஷன்? அது ரிங்கர் ஆம்பிளிஃபயர். ஓகேவா, ஆடியோ ஆம்பிளிஃபயர் செக்ஷன் அது. அதுக்கு இன்புட் வோல்டேஜ் எங்கேருந்து வருது? விபிஹெச் வோல்டேஜ் தான் வருது. ஸோ அந்த கெப்பாசிட்டி ஆகி போச்சு, இருக்குது ஷார்ட் ஆகி போச்சு. அப்போ ஷார்ட் ஆனதுனால டோட்டல் செட்டுமே என்ன ஆகல உங்களுக்கு? ஆன் ஆகல, அவ்வளோதான். இப்போ ஆடியோ ஆம்பிளிஃபயர் ஷார்ட் ஆச்சுன்னா ஏங்க செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, அந்த ஆடியோ ஆம்பிளிஃபயருக்கு விபிஹெச் வோல்டேஜ் போயிருக்கு. அப்போ அது ஷார்ட் ஆகிருக்கும்போது சப்ளைலாம் அதிலே போய் என்ன ஆயிருக்கு உங்களுக்கு? கிரவுண்ட் ஆகிட்டு பவர் ஐசி இன்புட் என்ன இருக்காது, போயிருக்காது. இப்போ பவர் ஐசி வேலை செய்யுமா? அப்போ ஆன் ஆகுமா? ஆன் ஆகாது, அவ்வளோதான். சரிங்களா? அவரு கூட என்கிட்ட கொடுக்கும்போதே கேட்டார், இந்த ஷீல்டு தான் எப்படி கண்டுபிடிச்சி பிரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இந்த ஷீல்டு தான் எப்படி பிரிச்சிங்கன்னா, அப்போ விவோ ஃபோன் நம்ம நிறைய அட்டன் பண்ணுறோம். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் ஏசி இந்த சிம் ட்ரே கீழே அந்த குட்டி ஷீல்டுக்குள்ளே தான் போட்டிருப்பான். நான் நிறைய பார்த்துருக்கிறேன். அதனால நான் என்ன பண்ணுறேன், அந்த குட்டி ஷீல்டை பிரித்தேன். அது இல்லாமல் அவர் கொடுக்கும்போது பேட்டரி போட்டேன் இல்லையா, போடும்போது இந்த ஷீல்டு தான் கொதிச்சது. அப்போ நான் என்ன பண்ணேன், அது மாதிரி தான் டவுட் வந்து முதல்ல என்ன பண்ணுறதை பிரித்தேன். அப்போ பிரிக்கும்போது அப்போ அந்த ஆடியோ ஆம்பிளிஃபயர் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த கெப்பாசிட்டி அவர் கொடுத்த பேட்டரி போட்ட உடனே அந்த கெப்பாசிட்டியே படுத்துச்சு. அவர் கூட என்னன்னாரு, அங்கே லைட் எரியுது அப்படின்னாரு. லைட் எரியல, அந்த கெப்பாசிட்டி என்னாச்சு, ஒரு மாதிரி பழுத்துது. சரிங்களா? அப்போ கம்ப்ளைண்ட்லாம் கண்டுபிடிச்சாச்சு. சரி, உங்களுக்கு வீடியோவில் காட்டணும் அப்படின்றக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, மறுபடியும் முதல்ல இருந்து உங்களுக்கு விபிஎஸ் லைன் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கெப்பாசிட்டி என்ன போச்சு, ஷார்ட். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ மறுபடியும் பாருங்க, விபிஎஸ் லைன் நான் செக் பண்ணி காட்டுறேன். என்ன காட்டிட்டு இருக்குது? ஆப்போசிட் பண்ணுறேன். அப்போ என்ன காட்டுது? ஷார்ட் காட்டுது. இப்போ அந்த கெப்பாசிட்டி நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா இந்த லைன் என்ன பண்ணக்கூடாது, ஷார்ட் காட்டக்கூடாது. சரிங்களா? அந்த கெப்பாசிட்டி எடுத்த இடத்த க்ளீன் பண்ணணும். சரி, முதல்ல ஷார்ட் ரிலீஸ் ஆயிடுச்சா நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். காட்டுதா? ஆப்போசிட் பண்ணால் காட்டும், ஏன்னா இது கிரவுண்டு. ஆனால் இது என்ன காட்டல. இந்த காயில் எந்த பக்கம் வச்சாலுமே காட்டாது, ஏன்னா காயில் சீரிஸில் தானே போட்டிருக்கிறான். இப்போ காயில் காட்டாது. அப்போ கெப்பாசிட்டி இந்த எண்டு காட்டல, இந்த எண்டு என்ன உங்களுக்கு காட்டுது. சரிங்களா? இப்போ விபிஹெச்ல டயோடு வேல்யூ பாருங்கள். விபிஹெச்னோட டயோடு வேல்யூ பாருங்கள் எவ்வளோ காட்டுது அப்படின்னா, எவ்வளோ காட்டுது? 380 சம்திங் வருது. ஓகேவா? இதே முன்னே எவ்வளோ காட்டிட்டு இருந்திருக்கு தெரியுமா? 00 1 2ன்னு காட்டிகிட்டு இருக்கும், ஏன்னா ஷார்ட்டில் இருந்ததுனால. ஸோ இப்போ எதுதான் ஷார்ட்டு? இந்த கெப்பாசிட்டி தான் ஷார்ட். ஓகேங்களா? இப்போ இந்த கெப்பாசிட்டி நம்ம செக் பண்ணோம்னா என்ன காட்டுது? 001 காட்டுது. டயோடில் வச்சுருக்கிறோம், டயோட் மோடில். இப்போ பாருங்கள், அப்படியே கன்டினியூ மோடில் மாற்றுறேன். நான் கேமராவை பார்க்காம வைக்கணும். ஓகேவா? டெட் ஷார்ட் காட்டுது. கெப்பாசிட்டி கண்டினியூட்டி காட்டக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ போர்டை போட்டு ஆன் பண்ணோம்னா ஆன் ஆகணும். மீதி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கொடுங்க பார்க்கலாம். கேமராலாம் எடுத்துக்கங்க, பேட்டரி மட்டும் கொடுங்க. ஸோ செட் என்ன ஆயிடுச்சு? ஆன் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ என்ன தான் கம்ப்ளைண்ட்டு? விபிஹெச் லைன் ஷார்ட்டு. விபிஹெச் லைனில் கூட என்ன லைன் ஷார்ட்டு? ஆடியோ ஆம்பிளிஃபயர் லைனில் வர ஒரு கெப்பாசிட்டி ஷார்ட், அவ்வளோதான். அப்போ ஒரு போர்டு வந்து டிசியில் கொடுத்தோடனே ஆட்டோ கன்சியூம் ஆகுது, இல்லை பேட்டரி போட்டோன்னே ஓவர் ஹீட் ஆகுதுன்னா பிரைமரி லைன் என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? ஷார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆனால் இந்த ஃபோனு டிசி மீட்டில் கொடுக்கும்போது ஆட்டோ கன்சியூம் ஆகலை. சரிங்களா? ஏன் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் டிசி மீட்டர் கொடுக்குறீங்க. இப்போ டிசி மீட்டர் கொடுக்கும்போது விபிஹெச் வோல்டேஜ் வெளியே வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஆட்டோ கன்சியூம் ஆகும். அப்போ இந்த இடத்துல பேட்டரி ஐடிலாம் இதில் ஒரு சிலர் மேட்ச் ஆகுதில்ல. ஏன்னா இப்போ நம்ம பூட் கேபிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இந்த பேட்டரி ஐடி டெம்ப்ளைன்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் டிசி மீட்டில் மொபைல் என்ன உங்களுக்கு ஆன் ஆகும். எல்லா மொபைலுமே டிசி மீட்டில் என்ன ஆகாது, உங்களுக்கு ஆன் ஆகாது. பேட்டரியில் ஆன் ஆகும், டிசி மீட்டில் என்ன ஆகாது, ஆன் ஆகாது. சரிங்களா? ஸோ இப்போ அந்த பேட்டரி ஐடி, பேட்டரி ப்ரெசென்ட்டு, பேட்டரி டெம்ப்பு இதோட மினிமம் ரெக்யர்மெண்ட் மேட்ச் ஆகாதனால பூட் கேபிளில் இந்த மொபைல் என்ன ஆகலை, ஆன் ஆகலை. ஸோ ஆட்டோ கன்சியூமும் ஆகலை. ஆனால் பேட்டரி போட்டால் என்ன ஆகுது, ஓவர் ஹீட் ஆகுது. ஸோ அப்போ என்ன லைன் தான் ஷார்ட்டு? விபிஹெச் லைன் தான் ஷார்ட். அப்போ டிசி மீட்டில் ஆட்டோ கன்சியூம் ஆகலைனாலும் விபிஹெச் லைன் என்ன காட்டுதான்னு பார்த்துக்கிட்டீங்க,
ஷார்ட் கார்டு தான் பார்த்துக்கணும். அப்போ இவர் கூட பேட்டரி போட்டோன்னே ஓவர் ஹீட் ஆகுதுங்கும் போது தான் நம்ம ஷார்ட்டுங்கிற மைண்ட் செட்டுக்கே போனோம். இதே ஒரு ஆன் ஆகலன்னு என்கிட்ட கொடுத்துருந்தான்னு வச்சுங்க, ஒருவேளை பேட்டரி ட்ரை ஆகி போய் ஆன் ஆகலன்னு ஒரு என்கிட்ட கொடுத்துருந்தானா என்ன பண்ணியிருப்பேன், டிசி மீட்டரில் போட்டிருப்பேன். டிசி மீட்டரில் போட்டால் எந்த ரீடிங் எடுத்திருக்காது, பட்டன் எடுத்தினாலும் எந்த ரீடிங் எடுத்திருக்காது. அப்போ நம்ம பவர் செக்ஷனே என்ன ஆகலையா, வேலை செய்யலையாங்கிற ஒரு இதுக்கு போயிருப்போம். பட் இருந்தாலும் ரெடி பண்ணியிருக்கலாம்னு வச்சுங்க. எப்படின்னா இப்போ பவர் செக்ஷன் வேலை செய்யலாம், அங்கே விபிஹெச் வோல்டேஜ் பவர் ஐசி வேலை செய்யறதுக்கான விபிஹெச் வோல்டேஜ் வருதான்னு பார்த்துருப்போம். வோல்டேஜ் வந்திருக்குமா, வந்திருக்காது. அப்போ வோல்டேஜ் ஏன்டா வரல, அப்போ சார்ஜிங் ஈஸி வேலை செய்யலையா, இல்லை அந்த லைன் ஷார்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணியிருப்போம். இப்போ கண்டிப்பாக அந்த லைன் என்ன இருக்கும், ஷார்ட்டு காட்டியிருக்கும். என்ன கொஞ்சம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிருப்போம். இப்போ ஒரு பேட்டரி போட்டோன்னே ஹீட் ஆகுதுங்கும் போது நம்ம டேரெக்டாக இதுக்கு போயிட்டோம், பிரைமரி லைன் ஷார்ட்டு தான். ஆனால் ஏன் டிசி மீட்டரில் ஆட்டோ கன்சியூம் ஆகலை, விபிஹெச் லைன் ஷார்ட்டுங்கனால நமக்கு ஆட்டோ கன்சியூம் ஆகலை. ஆனால் விபிஹெச் லைன் ஷார்ட்டாக இருந்தாலும் ஆட்டோ கன்சியூம் ஆகும். ஒரு சில மாடல் என்ன ஆகிறது இல்லை, உங்களுக்கு ஆகிறது இல்லை. சரிங்களா, அது காரணம் இந்த பேட்டரி ஐடி லைன் மேட்ச் ஆகாதனால, சார்ஜிங் ஈஸி வேலை செய்யாதனால, விபிஹெச் வோல்டேஜ் வெளியே வராதனால ஆட்டோ கன்சியூம் ஆகிறதில்லை, அவ்வளோதான். அப்போ பேட்டரி போடும்போது சார்ஜிங் ஈஸி வேலை செய்யுது, அதனால் என்ன காட்டுது உங்களுக்கு, ஆட்டோ கன்சியூம் ஆகுது. சரியா, ஸோ அவ்வளோதான்ப்பா.